வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தமிழ் சமையல் ஐஎம் காட்டுப்பண்ண குக்கிங்லேருந்து ஒரு அருமையான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது காரக்கடலைன்னு சொல்லி சிம்பிளான ஒரு கடலைப்பருப்பில் இருந்தால் பண்ணலாம். இதை இப்போ நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு இப்போ இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சு காய வச்சு பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துருக்கோம். அப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்துருக்கோம். பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பும் 1 பிஞ்ச் மஞ்சளும் வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கோம். 1 பூண்டு, முழு பூண்டு வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல் தான், முந்திரி பருப்பு இல்லாமையும் பண்ணலாம். இது சின்ன சின்ன பீஸாக உடச்சி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறோம். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம துணியில் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை ஆன பிறகு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த பருப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில் ட்ரை அவுட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10-15-20 மினிட்ஸ் ட்ரை அவுட் பண்ணிட்டா நல்லா போயிடும். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இந்த ஊற வச்சு காய வச்ச பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீவில் வச்சு அப்படியே இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு பொரிச்சோம்னா போதும். ஸோ இப்போ இதை எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், இந்த சீ வச்சு நம்ம வறுத்தோம்னா. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்துடலாம். இந்த சீவோடு எடுத்துகிட்டு இந்த ஆயிலெலாம் ட்ரைன் ஆகிரும் க்ளீனாக. ஸோ இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். இந்த சீவில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபர்தராக இருக்கிற ஆயிலும் ட்ரைன் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த பேட்ச் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த பேட்சை நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி 2-3 பேட்ச் போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு பருப்புக்கு ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை நல்லா உரிச்சிட்டு அதை இடித்து போட போகிறோம். இப்போ தோலோடு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு இடிக்க போகிறோம். இடித்து அப்படியே நம்ம ஒரு பொரிச்சு எடுத்துட போகிறோம். பூண்டை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி அதில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்து அதில் போட்டுறோம். முந்திரி பருப்பை வறுத்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கோம். அதையும் வறுத்து போட்டிருக்கோம். இந்த கேஷ்யூ நட்டையும் அதில் போட்டாச்சு. பொரிச்சிடுறோம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சிட்டோம்னா கறி லீவ்ஸ் எல்லா இடத்துலையும் போய் சேரும். அதையும் போடுறோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறோம். 1 ஸ்பூன் சில்லி போட்டிருக்கோம். சில்லி போட்டுறோம். பெருங்காயம் 1 பிஞ்சி போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்டர் பண்ணி யூனிஃபார்ம் ஆக்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னா யூனிஃபார்ம் ஆகிடும், எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிடும். காரக்கடலை பருப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது. இதை அப்படியே பாட்டிலில் போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது இருக்கும். 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒன்றாகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.